ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஊட்டியில் இருக்கோங்க. மலைகளின் ராணியான ஊட்டி உதகமண்டலத்தில் இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு எஸ்சிடிசி பஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. இங்கே உதகமண்டலத்தில் இருந்து கேரளாவுடைய கேபிட்டலான திருவனந்தபுரம் வரைக்கும் எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ கேரளா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, கேரளாவை கேரளம் என மாற்றிட்டாங்களா? இதை பற்றி எதனா தெரிஞ்சிச்சுன்னா, நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மதியானம் 2:45 இங்கே ஊட்டியில் இருந்து எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 5:45 தான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு வந்து போவாங்க. பார்க்கலாம், ஒரு லாங் ட்ராவலுங்க. இந்த எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற எஸ்சிடிசியை இப்போ புது BS6 நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸாக மாற்றிருக்காங்க. அதை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல, பஸ்ஸு வந்தால் தான் தெரியும். பார்க்கலாம், புது பஸ் கொடுத்துருக்காங்களா இல்லைனா பழைய பஸ்ஸில் தான் ரன் பண்ணுறாங்களா இல்லையான்றது எல்லாமே இந்த ஒரு vlogல டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த ஒரு பஸ் vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்காருங்க. நான் ரெகுலராக வீடியோ போடும்போது என்னுடைய வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுவார், ப்ரோ ஊட்டியில் இருந்து மார்த்தாண்டம் எஸ்சிடிசி vlog போடுங்க, ஊட்டி டு மார்த்தாண்டம். என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அவருடைய கமெண்ட் வந்து இருக்கும். நான் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ அவருக்காக தான், ப்ரோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து ஊட்டி வந்துட்டேன். இன்றைக்கி ஊட்டியில் இருந்து நம்ம திருவனந்தபுரம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். மார்த்தாண்டம் வழியாக தான் அந்த பஸ் திருவனந்தபுரம் வரைக்கும் போவோம். அதில் ஃபுல்லாகவே நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு நம்ம தமிழ்நாடு எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க, KSRTC கேரளா RTC வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம தமிழ்நாடு எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருந்து எடுத்து உங்களுக்கு இந்த மேற்கு மண்டலம், உங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சவுத் தமிழ்நாடு மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், மார்த்தாண்டம் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் போவாங்க. ஆனால் KSRTC வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊட்டியில் இருந்து எடுத்து உங்களுக்கு கூடலூர் வழியாக நிலாம்பூர், அப்படியே வந்து திருச்சூர், கோட்டயம் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் போவாங்க. அவங்க வந்து கேரளா ரூட் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் போவாங்க. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சிடிசி தமிழ்நாடு வழியாக திருவனந்தபுரம் போவாங்க. இதான் வந்து டிஃப்ரென்ஸு. KSRTC வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நைட்டு 2 சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கே மதியானம் 2:45 எடுக்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம பஸ்ஸு 2:45 தான், இன்னும் டைம் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 மணி தான் ஆகுது. இன்னும் நிறைய டைம் இருக்குது. நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். மதியானம் எதுவும் சாப்பிடலைங்க, ஏன்னா காலையில் சாப்பிட்டேன். இப்போ மதியானம் சாப்பிட்டோன்னா வைங்களேன், நம்ம வந்து ஹில்ஸ் இறங்குவோம். மேட்டுப்பாளையம், ஊட்டியில் இருந்து மேட்டுப்பாளையம் போவோம். ஹில்ஸ் இறங்குறது சாப்பிட்டோன்னா வயிற்றை பிரட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், வாமிட் வந்துடும். அதனால் நைட்டு சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். நைட்டு வந்து டின்னர் பிரேக் எங்கேயாச்சும் நிப்பாட்டுவாங்களா, அங்கே சாப்பிட்டுக்கலான் இருக்கேன். ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ பஸ்ஸு வரட்டும், மீதி எல்லா டீட்டெயிலும் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. ஊட்டி பஸ் ஸ்டாண்டு மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுது. பஸ்ஸஸ்லாம் கம்மியாக இருக்குது லன்ச் டைம்னால். ஸோ நமக்கு பஸ்ஸு 2:45 தான். ஊட்டி கிளைமேட்டை பற்றி சொல்லணும்னா கிளைமேட் சூப்பராக நல்லாயிருக்கு மக்களே. வெயில் அடிக்குது, ஆனால் அந்த வெயிலோடைய எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியலை, ஏன்னா காற்று நல்லா சில்லுன்னு இருக்குது மக்களே. அதனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதே நம்ம ஊரில் சென்னையிலலாம் இந்த 1:30 மணி டைமில், மதியானம் 1:30 மணி டைமில் வெயிலில் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு வெயில் வந்து கடுமையாக இருக்கும். இந்த சம்மர் வெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஊட்டியில் அந்த வெயிலோடைய எஃபெக்டே வந்து தெரியலை. நம்ம பஸ்ஸு 2:45 நம்ம பஸ் தான் ஃபஸ்ட்டு. ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் போகிற பஸ் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடலூரில் இருந்து கூடலூர் டு உங்களுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. அந்த பஸ்ஸு 3 மணிக்கு ஊட்டி வரும்.
டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. கண்டக்டர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இது மாதிரி பஸ்ஸு புக் பண்ணியிருக்கீங்க, எங்கே இருக்கீங்க கேட்டார். ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் தானே இருக்கேன்னு. ஒரு 2 மணிக்கு மேலே வந்துடுங்க, ஒரு 2:30 மணிக்கெலாம் கிளம்பிடலான்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எஸ்சிடிசி கண்டக்டர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி கால் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் போகிற எஸ்சிடிசி கண்டக்டர் அண்ணா கால் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், பர்மிஷன் கேட்டு சூப்பராக எடுக்கலாம் இந்த ஒரு vlog. நம்ம பஸ்ஸு தான் மக்களே, ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் போகிற பஸ் தான். எம்ஜி கொடுத்துருக்காங்க, BS6 ஆனால் எம்ஜி மாடல் பஸ்ஸு. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம், நல்லபடியாக சூப்பராக vlog எடுக்கலாம். பர்மிஷன் கேட்டங்க, எடுத்துக்க சொல்லிட்டாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டிப்போங்க. திருவனந்தபுரம் டிப்போ தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும். டிரைவர் அண்ணா ஒரு ஃப்ரெண்ட்லியான குரூவாக தான் இருக்கிறாங்க. நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க, நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. நான் புக் பண்ணியிருக்கிறது சிங்கிள் சீட் தான் புக் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்சிடிசி புது BS6 பார்த்துருப்போம், பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே அம்யூனிட்டிஸ் தான் வந்து இந்த எஸ்சிடிசிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் மட்டும் பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் சொல்கிறேன். நம்ம டிரைவர் அண்ணா, ஸோ இவர் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகிறாரு. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் கவர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெட் கவர். அதே போல் சீட்டை வந்து நீங்கள் ரெக்ளைனிங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சார்ஜிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ளக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ட்ராவல் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் கரெக்டாக 2:35க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். என்னடா சீட் எல்லாமே இங்கே ஃபில் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையமே கோயம்புத்தூர் போகிற மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:20 குன்னூர் வந்திருக்கோம். சூப்பராக போயிட்டுருக்கு. நமக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் தான். குன்னூரில் இருந்து நம்ம அப்படியே மேட்டுப்பாளையம் வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். சிங்கிள் பர்த்தருக்கு வேணும் இருக்கணும் இல்லாமல வண்டியா வண்டியா ஆமாம் சரி சரி சரி. இப்போ பேங்க்ல இருக்கிறதெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இல்லை பேங்க்ல இருக்கிறதெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படி எடுத்துருக்காங்க நான் என்ன கூட பேசுவோம் பேசிக்கலாம் அப்படின்னு அவர் ஆற்று வித்தியாசம் ஏற்று பொள்ளாச்சி தாண்டியா ஆமாம் 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 ஊஞ்சலாப்பட்டியா மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:35 மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். கரெக்டாக 2 மணி நேரங்க. 2:35க்கு ஊட்டியில் எடுத்தாங்க. நம்ம 4:35க்கு மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். பெருசாக டிராஃபிக் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரன்னு பாஸ் ஆகி நம்ம மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். பஸ்ஸோடைய ரூட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு ஊட்டியில் இருந்து குன்னூர், மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர் போவாங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் இருந்து உடுமலைப்பேட்டை, பழனியில் இருந்து உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டி பைபாஸ் வழியாக மதுரை போகிறாங்களா இல்லைனா திண்டுக்கல் பைபாஸ் வழியாக மதுரை போகிறாங்களான்றது தெரியல, அதை அப்டேட் பண்ணுறேன். மதுரைக்கு அப்புறம் விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோயில், மார்த்தாண்டம் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் போகிறாங்க. இதுதான் இந்த பஸ்ஸோடைய ரூட்டு மக்களே. ஊட்டியில் இருக்க வரைக்கும் கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு மக்களே. ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. ஆனால் ஹில்ஸ் இறங்கி மேட்டுப்பாளையம் வந்துட்டோன்னே வெயில் தாங்க, பயங்கர வெயில். அந்தளவுக்கு கூலிங் இல்லை. இங்கே வந்துட்டோன்னே கூலிங் இல்லை. ஆனால் ஊட்டி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு.
டைம் பார்த்தீங்கன்னா 5:50. நம்ம பஸ் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கு மக்களே. சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே ஷெட்யூல் வந்து 6:15 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே இங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இங்கேருந்து 6:15க்கு தான் எடுப்பாங்க. ஊட்டியில் இருந்து மார்த்தாண்டம் போகிறதுக்கு 2 எஸ்சிடிசியில் நீங்கள் புக் பண்ணி போய்க்கலாம் மக்களே. ஒன்று இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற எஸ்சிடிசி, ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் போகிற எஸ்சிடிசி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி டு மார்த்தாண்டம்க்கு தனியாக எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் 2 பஸ்ஸு ரூட்டும் தனி ரூட்டுங்க. இப்போ நம்ம போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருந்து குன்னூர், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் வந்துட்டு இங்கேருந்து பொள்ளாச்சி, பழனி, மதுரை, அப்படியே நாகர்கோயில், மார்த்தாண்டம் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் போகிறாங்களா. அந்த ஊட்டி டு மார்த்தாண்டம் அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம், கோயம்புத்தூர் வரைக்கும் சேம். கோயம்புத்தூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லடம், தாராபுரம் அப்படியே போயிட்டு மதுரை வந்து மதுரையில் இருந்து நாகர்கோயில் வழியாக மார்த்தாண்டம் போவாங்க. ஸோ இதான் வந்து அந்த எஸ்சிடிசி, ஊட்டியில் இருந்து மார்த்தாண்டம் போகிற எஸ்சிடிசியோடைய ரூட்டு. நிறையா கேஎஸ்ஆர்டிசி பஸ் எல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே கோயம்புத்தூரில் இருந்து உங்களுக்கு எர்ணாகுளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நிறையா இதுக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருந்து திருவனந்தபுரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் வழியாக திருவனந்தபுரம் போவாங்க. ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, அப்படியே பழனி போயிட்டு அங்கேருந்து மதுரை, உங்களுக்கு நாகர்கோயில் வழியாக திருவனந்தபுரம் வந்து போவாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எஸ்சிடிசி, அதனால் தமிழ்நாடு ரூட் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருவனந்தபுரம் போவாங்க. இவங்க கேரளா ஆர்டிசி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா ரூட்டும் கவர் பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் போவாங்க. நம்ம பஸ்ஸு ஒரு 7 மணி 7:30 மணிக்கு வந்தால் நம்ம சாப்பிட்ருக்கலாம் நைட்டு டின்னரு. ஆனால் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போட்டுட்ருக்காங்க. பரோட்டா, இட்லிலாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து எதுவும் சாப்பிடலை, ஏன்னா வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, அதை சாப்பிட்டேன். ஒரே ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸு. பார்ப்போம் எங்கே நிப்பாட்டுறாங்க, எந்த இடத்துல நமக்கு நைட்டு டின்னர் வந்து கொடுக்குறாங்க, எல்லாமே பார்க்கலாம். மக்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடலூரில் இருந்து கன்னியாகுமரி போகிற எஸ்சிடிசி இந்த பஸ்ஸு இப்போ BS6 NSSஆக மாற்றிட்டாங்களா. நான் இப்போ தான் டிரைவரை நான் கேட்டேன். 3 மந்த்ஸ் ஆகுதான். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தப்போ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா BS4 UD அல்ட்ரா டீலக்ஸாக இருந்துச்சு. பரவாயில்ல, NSSஆக கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். கன்னியாகுமரியில் இருந்து கூடலூர், இல்லைனா கூடலூர் டு நம்ம கண்டிப்பாக கன்னியாகுமரி ட்ரை பண்ணலாம். பார்த்தது ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த பஸ்ஸு. டைம் கரெக்டாக 6:30 மணிங்க. 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பொள்ளாச்சி என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். திருப்பதி போகிற NSSங்க, புது பஸ்ஸு போல். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதையும். நம்ம காந்திபுரத்தில் இருந்து எடுத்து உக்கடம் போய் அங்கேருந்து பொள்ளாச்சி போயிடுவோம் மக்களே.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:50 பொள்ளாச்சி வந்திருக்கோம். பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு தான் வராங்க. புது பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். ஆனால் புது பஸ் ஸ்டாண்டில் எந்த ஒரு பஸ்ஸும் இன்னும் ஆப்ரேட் பண்ணல மக்களே, காலியாக இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து தான் உங்களுக்கு போகிறாங்க. பொள்ளாச்சியில் இருந்து நீங்கள் திருவனந்தபுரம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லைனா கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குங்க, உங்களுக்கு பழனியில் இருந்து திருவனந்தபுரம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த பஸ்ஸில் கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அதே போல் பொள்ளாச்சியில் இருந்து நீங்கள் திருநெல்வேலி நாகர்கோவில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருந்து குட்டம் போகிற பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் நீங்கள் திருநெல்வேலிக்கு டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஊட்டியில் இருந்து கன்னியாகுமரி போகிற பஸ் இருக்குங்க. இன்னொன்று பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஊட்டி டு கன்னியாகுமரி யூடி ஒன்று ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பஸ்ஸில் நீங்கள் திருநெல்வேலியும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா நாகர்கோயிலுக்கும் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். நமக்கு அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை. டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 9:15. நமக்கு ஹோட்டல் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக உடுமலைப்பேட்டை தாண்டி பழனி போகிற ரூட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. போய் சாப்பிட்றலாம். ஹோட்டல் சரவணா பவனு பியூர் வெஜ்ஜு நல்ல ஒரு ஹோட்டலாக தான் பார்த்து நிப்பாட்டியிருக்காங்க. மக்களே போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரு சூப்பரான இடத்துல எஸ்சிடிசி நிப்பாட்டினாங்க. தோசை பரோட்டா வாங்கி சாப்பிட்டேன். வெஜ் ஹோட்டல் தாங்க, ஹோட்டல் நியூ சரவணா பவனு. ஒரு சூப்பரான இடத்துல நைட்டு டின்னரு நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். ஊட்டி டு திருவனந்தபுரம் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 715. நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேங்க. இதே டைரக்ட் புக்கிங்னா உங்களுக்கு 665. நீங்கள் டைரெக்டாக டிக்கெட் வாங்கிட்டு ஊட்டி டு திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ணுறீங்க, சீட் இருக்குன்னா 665. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 715 ரூபா ஆச்சு மக்களே. இதுக்கப்புறம் பழனி தான். பழனி ஒட்டஞ்சத்திரம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டி பைபாஸ் வழியாக உங்களுக்கு மதுரை போவாங்க. திண்டுக்கல் பைபாஸ் வந்து போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரையும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி இல்லை. திருமங்கலம் டோல்கேட்டு அப்படியே விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில் போயிடுவாங்க. ஸோ அதனால் மதுரையும் வந்து உள்ளே போக மாட்டாங்க. ஓகேங்களா? பழனி வரைக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு மீதி இது காலையில் பார்க்கலாம். காலையில் என்ன டைமிங், திருவனந்தபுரம் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:20 நம்ம பஸ்ஸு வந்து பழனி வந்தாச்சு. ஆனால் பழனி பஸ் ஸ்டாண்ட் இன்னும் போகல, ஏதோ இஷ்யூ போலங்க. அதனால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ பைக் ஏதோ வந்து பஸ்ஸுக்கிட்ட மோதிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்குறதுக்காக டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. அவங்க வந்தால் தான் எடுப்பாங்க. ஸோ எத்தனை மணிக்கு எடுத்து நாளைக்கு காலையில் நம்ம எத்தனை மணிக்கு திருவனந்தபுரம் போவோன்றது எனக்கு தெரியல. 5:45 போட்டிருக்காங்க. மேபி லேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். திருவனந்தபுரம் போனால் போவேன், அப்படி இல்லைன்னா மார்த்தாண்டமில் இறங்கிடுவேன். ஏன்னா அடுத்து ஒரு ஜேர்னி இருக்குது மக்களே, அதுக்காக நான் திருச்செந்தூர் போகணும். ஏன்னா திருவனந்தபுரம் சீக்கிரம் போனாங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். லேட் ஆகிடுச்சுன்னா மார்த்தாண்டமில் இறங்கி அங்கேருந்து நான் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் காலையில் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி. இன்னும் நம்ம பழனி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எவனோ நல்ல ஆல்கஹால் தண்ணி அடிச்சுட்டு வந்து நம்ம பஸ்ஸில் மோதி பின்னாடி சைடு மோதி கீழே விழுந்துட்டான். விழுந்து அவனை ஆளை காணோம். சரி ஓகே, டிரைவர் அண்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லை, அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து விழுந்தனால. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தேட போயிருக்காங்க. போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி இருக்கானா, அந்த விழுந்த இடத்துல இருந்திருக்கானா, இல்லைனா வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிருக்கானான்னு சொல்லி பார்க்க போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகுது. ஸோ எத்தனை மணிக்கு விடுவாங்கன்றது தெரியல. டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் வந்தால் தான் தெரியும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது. மேபி நாளைக்கு திருவனந்தபுரம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோமான்றது எனக்கு தெரியல. அப்படி இல்லைன்னா நம்ம திருநெல்வேலி நாகர்கோயிலில் இறங்கிக்கலாம் மக்களே. ஓகேங்களா? நேரங்கள் கழித்து மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி, மிட் நைட் 1 மணி நம்ம பஸ்ஸை வந்து விட்டுறாங்க. ரீசன் எல்லாமே நான் காலையில் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் மோஸ்ட்லி திருநெல்வேலியில் இறங்கிடுவேன். இறங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். போலீஸ்காரங்க சரி ஓகே நிறையா லேடிஸ் இருக்காங்க, ஸோ எல்லோரும் அன்டைமில் எப்படி போவாங்கன்னு யோசிச்சு சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் விசாரணையும் கூப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்டையும் கண்டக்டர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ மீதி எல்லாமே காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா?
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:40 7:40 நாகர்கோயில் வந்திருக்கும். நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்டு. இங்கே நான் vlog-ஐ எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். திருவனந்தபுரம் வரைக்கும் என்னால் ட்ராவல் பண்ண முடியல, ஏன்னா லேட் ஆகிடும். அதனால் நாகர்கோயிலில் நான் இறங்கிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். 15 minutes later. குட் மார்னிங் மக்களே, ஃபைனலி நம்ம நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே பஸ் ஸ்டாண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. சரி ஓகே, இங்கேயே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டேன். பஸ் ட்ராவல் ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சு மக்களே. ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம், நமக்கு பழனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம ஆன் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் போயிருக்கலாம். ஆன் டைம் இல்லைனாலும் ஒரு 6 மணியில் இருந்து 6:30 மணிக்குள்ளே திருவனந்தபுரம் போயிருக்கலாம். நமக்கு பழனியிலே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே டிலே ஆகி நம்ம வந்து மிட் நைட் ஒரு 1:30 மணி வாக்கில் தான் பழனியில் இருந்தே கிளம்பணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:40க்கு நாகர்கோயிலில் இறங்கிட்டோம். நேற்று நைட்டு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்கிறேன் மக்களே. நேற்று பழனியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பைபாஸில் இருந்து பழனி பஸ் ஸ்டாண்டு வரும்போது ரயில்வே கேட்டை தாண்டி ஒரு சவுண்டுங்க பஸ்ஸில். என்னன்னு பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு ஆல்கஹால் அடிச்சுட்டு நம்ம பஸ்ஸில் பின்னாடி வந்து மோதி அப்படியே கீழே விழுந்துட்டார். டிரைவரன்னா அப்பயே வந்து பார்த்துருந்தாரு. பஸ்ஸை நிப்பாட்டி இறங்கி அவருக்கு என்னாச்சு பார்த்துருக்கலாம். பார்க்காம நேராக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. டிரைவர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோன்னே போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க, அந்த பஸ்ஸு அடிப்பட்டு கீழே விழுந்தான்ல ஆல்கஹால் அடித்தவன், அங்கேயும் போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அவனை வந்து கண்டே பிடிக்க முடியல. அவன் எழுஞ்சி வேற எங்கேயோ போயிட்டான். சரி ஓகே, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிருப்பான், அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயுமே இல்லைங்க. சரி ஓகே, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸு நினச்சி போலீஸ்காரங்க ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஆனால் போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிரைவர் அண்ணனுக்கு, பஸ்ஸை வந்து விட முடியாதுங்க, நீங்கள் பேசஞ்சரை வேணால் வேறு பஸ்ஸில் மாற்றி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றி விடலை. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு திருவனந்தபுரம் டிப்போங்க. ஏன்னா பழனியில் இருந்து திருவனந்தபுரம் எவ்வளோ லாங் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா டிப்போ பக்கத்தில் இருந்தால் நமக்கு மாற்றி விட்டுருப்பாங்க, டிப்போ பக்கத்தில் இல்லாதனால மாற்றி விடலை. டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேஃப்டிக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு போலீஸில். ஏன்னா வந்து ஆல்கஹால் அடித்தவன் அவன் நாளைக்கு போதை தெளிஞ்சு அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா இவருக்கு தான் ஆபத்து. ஏன்னா இடிச்சிட்டு இவர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இவர் பாட்டிலே போயிட்டார். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க. சிசிடிவி கேமரா மூலிமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க வண்டி எத்தனை மணிக்கு இடிச்சுது, ஸோ எத்தனை மணிக்கு பாஸ் ஆனது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இதனால வந்து பார்த்திங்கன்னா டிரைவரை நான் முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி மேலே ஆகிடுச்சுங்க. மிட் நைட் 12:30 மணி ஆகிட்டோன்னே எல்லா பேசஞ்சரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எனக்கு டிக்கெட் காசாச்சும் கொடுங்க, பாதி காசு ரீஃபண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பஸ்ஸை மாற்றி விடுங்கன்னு சொல்லி எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு சரி ஓகே நாங்கள் பஸ்ஸை அனுப்புகிறோம், நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி கொடுங்க, இந்த இடத்துல வந்து அவன் இடித்து கீழே விழுந்தா ஸோ நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்து டிரைவர்கிட்டையும் கண்டக்டர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை வாங்கி வச்சுட்டு நம்மளை வந்து அனுப்புனாங்க போலீஸ்காரங்க. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்ஸ் வச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க பஸ்ஸை விட்டாங்க, இல்லைன்னா பஸ்ஸை விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட் கேஸ்னால் உங்களுக்கே தெரியும், அது ஆக்சிடெண்ட் இல்லை, பட் ஆனால் போலீஸ்காரங்க வந்து அது ஆக்சிடெண்ட் கேஸாக தான் நினச்சிப்பாங்க. இடித்தனால பஸ்ஸில் இடித்து விழுந்தனால அது ஆக்சிடெண்ட் கேஸாக நினச்சிப்பாங்க. அதனால் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, நாங்கள் விட மாட்டோம், நீங்கள் பஸ்ஸை மாற்றி விட்டுருங்கன்னு. மிட் நைட் பொழுது எல்லோரும் போய் ஆகணும், அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகணும், எமர்ஜென்சி அந்த ஒரு இதில் போய் ஆகணும்னு சொல்லி பஸ்ஸை கடைசியில் வந்து விட்டாங்க. நம்மளும் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் வந்தாச்சு. என்னால் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியல. ஊட்டியில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நான் டிக்கெட் புக் பண்ணேன், ஆனால் ஃபுல் ட்ராவல் என்னால் பண்ண முடியல. நீங்களே இந்த ஒரு இது பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு சிச்சுவேஷனால் நம்மளால் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியல. டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி போனார். ஏன்னா கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் போனார். ஆனால் அவருக்கே கடைசியில் இது ஒரு ஆபத்து ஆகிடுச்சு. எனிவேஸ் நல்லபடியாக வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு vlog மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் அவர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டது ஊட்டியில் இருந்து மார்த்தாண்டம் வீடியோ போடுங்கன்றது. நம்ம நாகர்கோயில் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. பிரதர் சாரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எண்ட் டு எண்ட் நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்.
மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் மதியானம் 3 மணிக்கு வந்து எடுப்பாங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.